ஹalleluya praise the lord இன்றைய நாளிலும் கூட இனிய ஆலயம் இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளும் நேரத்தை நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் செபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலே கூட இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள போகிற ஆண்டவரே ராஜா, இந்த வசனத்திலே இருக்கிற சத்தியங்களை சத்திய ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசும்படியாக உணர்த்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பேசினோம் நவமான பாஷை. அநேக சபைகளிலே அநேக நவமான பாஷைகள் என்று ஒரு பாஷையை பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட பாஷை இல்லை என்பதை குறித்து நாம் பேசினோம். நவம் என்றால் புதிதான ஒரு காரியம். நவமான ரசம் என்றால் புதிதான ரசம். நவம் என்பது அதன் அர்த்தம் புதிது, பரிசுத்தம், புதிதான காரியங்கள் என்று நாம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலும் விசேஷமான ஒரு காரியத்தை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அப்படி பேசுகிறதை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால், தேவனுடைய சத்தியத்தை உணர்கிற பிள்ளைகள் இதை பார்ப்பீர்கள் ஆனால், உங்களுக்குள்ளே இயேசுவின் அன்பு இருக்கிறபடியினால், அப்படி இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் இந்த வீடியோவை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கிறது. அந்நிய பாஷை அநேக பிள்ளைகளுடைய, அநேக சபைகளிலே இருக்கிற அநேக ஆத்துமாக்களுடைய ஏக்கங்கள் இந்த அந்நிய பாஷை. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, சபையிலே நாங்கள் போயிருக்கும் பொழுது நம்முடைய போதகர் அல்லது வர்ஷிப் பண்றவங்க உங்கள் கைகளை உயர்த்தி இப்பொழுது அந்நிய பாஷையிலே ஜெபிங்கள் என்று சொல்லும் பொழுது அநேகர் அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பிப்பார்கள். அந்நிய பாஷை என்று அவர்களுக்கு ஒரு பாஷை இருக்கிறது. எனவே இந்த பாஷை தேவனோடு கூட நாம் பேசுகிற பாஷை என்று அநேக சபைகளிலே இப்படிப்பட்ட பாஷைகளை பேசுகிறார்கள். ஓ ரீமா சக்கேரியா அப்படி என்று ஒரு பாஷையை குறித்து பேசுகிறார்கள். ரீரி அந்தரபா, டூரி அந்தரபா, சந்தூரி நீக்கால பலபரியா, இப்படி என்று அநேக பாஷைகளை, அநேக வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் உங்களோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த அந்நிய பாஷைகளை குறித்து நீங்கள் உங்கள் தெரிந்த நண்பர்களோடு கூட நீங்கள் பேசி அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறேன். எனவே அந்நிய பாஷை என்பது இப்பொழுது நான் கூறியபடி அப்படி ஒரு பாஷையை தேவனோடு இவர்கள் பேசுகிறார்கள் என்று சபைகளிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த பாஷைகளை கூட தேவனோடு நாங்கள் நேரடியாக பேசுகிறோம், ரகசியங்களை பேசுகிறோம், அது தூதர்களின் பாஷைகள் என்று அநேகர் சொல்ல நாம் கேட்கிறோம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே நாம் அந்நிய பாஷையை பார்த்துவிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் தூதர்களின் பாஷை, அவர்கள் தூதர்களின் பாஷை என்ன பேசினார்கள் என்பதை குறித்து கூட நாம் பார்க்கலாம். இன்றைய நாளிலும் அந்நிய பாஷை, அப்போஸ்தலர்கள் பேசிய அந்த பாஷையை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்களை குறித்து தான் இந்த அந்நிய பாஷை என்ற ஒரு பாஷையை சபைகளிலே
பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாஷையை அப்போஸ்தலர்கள் பேசினார்களா என்பதை குறித்து கூட இன்னும் அநேக ஜனங்களுக்கு அது ஆவியிலே உணரப்படாது. அவர்களுடைய கண்கள் கட்டப்பட்டு செவிகள் கட்டப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருடைய செவிகளும் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வசனங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்திய ஆவியானவர் இருதயத்திலே பேச வேண்டும். இந்த அந்நிய பாஷைகளை குறித்து அநேகர் தெளிவடைய வேண்டும். அநேக போதகர்கள் கூட பெரிய பெரிய போதகர்கள் அநேக ஜன கூட்டங்களை வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அந்நிய பாஷை இருப்பதாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது வசனம், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி அவர்களை நிரப்பப்பட்டு அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் பேசிய அந்த பாஷை டீரி அந்தரபா, லூரி அந்தரபா, சாந்தூரி நீக்காலபலபரியா இப்படி என்ற பாஷைகளை அவர்கள் பேசவில்லை. தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கிற அன்பார்ந்த தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவ ஆவியோடு பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த வசனங்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பொழுது அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசினார்கள். நீங்கள் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து முழங்கால் படியிட்டு அழுது புலம்பி தேவனிடம் இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். எனவே அநேக சபைகளில் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை பார்க்கிற அநேகருக்கு அநேக பிரச்சனைகள், அநேக சிந்தனைகள் வரும். தேவ ஆவியானவருக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம் என்று. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, தேவ ஆவியானவருக்கு விரோதமாக நாம் பேசவில்லை. வேத சத்தியம் அப்போஸ்தலர்கள் எப்படி அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எனவே அப்போஸ்தலர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்த பொழுது அந்த ஜனங்கள் அனைவரும் கூடி வந்து அந்த சத்தத்தை கேட்டு கூடி வந்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். 7வது வசனம், எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அந்த ஜனத்தார் அனைவரும் ஒவ்வொரு ஜனத்தாரும் வந்து இவர்கள் பேசுகிற பாஷைகளை பார்த்து அவர்கள் திகைத்து போனார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட பாஷைகளை பேசுகிறார்கள் என்று திகைத்து போட்டு அவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? 8வது வசனம் வாசிப்போம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே பேச ஆரம்பித்தார்கள். இவர்கள் எப்படி எங்களுடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேசுகிறார்களே என்று. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் உலகத்தில் உரிய ஒவ்வொரு தேசத்துக்கும் குறிய பாஷைகளில் மனிதர்களின் பேசுகிற பாஷைகளை தான் பரிசுத்த ஆவியானவர் அருளினார். இந்த இடத்திலே ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் இவர்கள் நிரப்பப்பட்டு ஆவியினால் நிரப்பப்பட்டு ஏன் மனிதர்களுடைய பாஷைகளை பேசினார்கள்? ஒவ்வொரு தேசங்களிலும் இவர்கள் சென்று ஊழியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு தேசத்தின் பாஷைகள் மாறுபாடாக இருக்கிறது. நம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் பாஷைகள் எப்படி சிதறடிக்கப்பட்டது என்று. அப்படி சிதறடிக்கப்பட்ட பாஷைகள் வெவ்வேறு தேசங்களில் வெவ்வேறு இடங்களில் பேசப்பட்டதனால் அப்போஸ்தலர்களுக்கு ஒவ்வொரு தேசத்தின்
பாஷைகளே அருளப்பட்டது. அவர்கள் நாவிலே ஒவ்வொரு தேசத்தின் பாஷைகளே அவர்கள் பேசினார்கள். இப்பொழுது சபைகளிலே பேசப்படுகிற அந்த நாம் கூறியது போல ரீரி அந்தரபா, டூரி அந்தரபா, சந்தூரி நிக்கா லபலபரியா அப்படி என்கிற பாஷைகளை அவர்கள் பேசவில்லை. அவர்கள் பேசிய பாஷைகள் அந்நிய தேசத்தாருடைய பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். 9வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், பார்த்தரும் மேதரும் எலோமித்தரும் மெசோபொத்தாமியா, யூதேயா, கப்போத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் கிரேக்க பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் அங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைத்தர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர்கள் பேசிய அந்நிய பாஷை இப்பொழுது நாம் குறிப்பிட்ட தேசங்களில் வந்திருந்த ஜனங்கள், அரபி தேசங்கள், அநேக தேசங்களில் வந்திருந்த ஜனங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, அந்நிய பாஷைகளை பேசுவது என்றால் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற மகத்துவங்களை பேச வேண்டும். பொதுவாக நாம் ஒரு உதாரணத்துக்காக பேசுவோம். நீங்கள் ஒரு தமிழ் அல்லது வேறொரு மொழியிலே பேசுகிற ஒருத்தராக இருந்தால், நான் இப்பொழுது தமிழ் மொழியிலே உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே என்னை கொண்டு போய் ஒரு அரபு தேசத்திலே விட்டு அரபு தேசத்திலே பிரசங்கம், வேதத்தில் உள்ள சத்தியங்களை பிரசங்கம் பண்ண சொன்னால் என்னால் அங்குள்ள பாஷையை பேச முடியாது. எனவே இந்த சத்திய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, சத்திய ஆவியானவருக்குள்ளே நான் நிரம்பும் பொழுது, ஆவியானவர் என்னை நிரப்பும் பொழுது, என்னுடைய நாவிலே அக்கினிமயமான ஆவி எனக்குள்ளே இருக்கும் பொழுது, நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் அரபு தேசத்திலே அரபி பாஷையிலே வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் பேச ஆரம்பிப்பேன். அப்பொழுது இந்த அரபு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், இவன் இலங்கை தேசத்திலே பிறந்தவன், இவன் தமிழ் மாத்திரம், அவனுடைய சொந்த பாஷையை மாத்திரம் பேச தெரிந்தவன், இவன் எப்படி எம்முடைய அரபி பாஷையிலே வேதத்தின் சத்தியங்களை, ரகசியங்களை அந்நிய பாஷைகளிலே இவன் வேதத்தை பேசுகிறான் என்பதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் பேசும் பொழுதும், அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுதும் அநேக தேசங்களில் உள்ள ஜனங்கள் இப்படித்தான் ஆச்சரியப்பட்டார்கள். எனவே அவர்கள் பேசவில்லை, ஓ ரி மஸ்ஸக்கரியா டூரி அந்தரபா, ரீரி அந்தரபா, ஓ ரி மஸ்ஸா அப்படி என்ற ஒரு பாஷை அவர்கள் பேசவில்லை. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் கூட நான் உங்களோடு கூறிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், இப்படி பேசுகிற சபை போதகராய் இருக்கட்டும், சபை ஜனங்களாய் இருக்கட்டும், உங்கள் அருகில் இருக்கிறவராய் இருக்கட்டும், சபையில் உள்ளவராய் இருக்கட்டும், யாராய் இருந்தாலும் அந்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் அந்த பிரசங்கம் முடிந்து அப்படி எல்லாம் ஜெபம் முடிந்து அவர்கள் வெளியிலே வரும் பொழுது நீங்கள் பேசிய அந்த பாஷையின் அர்த்தத்தை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுப்பார்கள். அவர்கள் பேசிய பாஷையின் அர்த்தம் அவர்களுக்கே தெரியாது. எனவே அநேக இந்த காரியங்களை பேச முன்பு முதலாக நான் முதலிலே செய்த காரியம், அந்நிய பாஷை பேசுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட நான் பேசிய காரியம், நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறீர்களா? அந்நிய பாஷை ஜெபிக்கிறீர்கள்? ஓ, நாங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், நாங்கள் தேவனோடு கூட நேரடியாக துதிக்கிறோம். நான் கேட்ட ஒரு காரியம், தேவனோடு ரகசியம் பேசுகிறீர்களே, நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையின் ஒரு அர்த்தத்தை உங்களால் சொல்ல முடியுமா? அது தெரியாது. எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட ரகசியம் பேச வேண்டும் என்றால், அந்த பாஷை உங்களோடு இருக்கிறது என்றால் அந்த பாஷையின் அர்த்தம் என்ன?
எனவே தேவ சபைகளிலே அநேகர் இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலர்களான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷைகள் பேசினார்கள். அதனால் நாங்களும் சபைகளில் அந்நிய பாஷை பேசுகிறோம், தேவனோடு கூட நேரடியாக தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அநேகர் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசுவதெல்லாம் வேதத்தின் சத்தியங்களை உணர்த்தும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேதத்தை தியானிக்கிற, இந்த வசனத்தை தியானிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டோம். அநேகர் அந்நிய பாஷைகளிலே பேசுகிறார்களே, ஏன் தேவ ஆவியானவர் எங்களுக்கு இந்த அந்நிய பாஷை கொடுக்கவில்லை என்று அநேகர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றைய நாளிலே இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு நன்றி சொல்லி துதித்து ஆராதித்து சந்தோஷமாய் இருங்கள். தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாஷையை தேவன் அருளப்படவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பாஷையை அப்போஸ்தலர்கள் பேசவில்லை, வேதத்தில் இல்லை. எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த பாஷையை குறித்து அனைவருடைய நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் பயம் இல்லாமல் கேளுங்கள். நீங்கள் சபைகளிலே பேசுகிற பாஷை அப்போஸ்தலர்கள் பேசின பாஷை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாவுகள் திறக்கப்பட்டு அவர்கள் பேசிய பாஷை என்று அவர்கள் சொன்னால் வேத புத்தகத்தை எடுத்து வைத்து நீங்கள் அழகாக அவர்களிடம் கேளுங்கள். வேத புத்தகத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதே, அவர்கள் பேசியது அந்நிய நாட்டு பாஷைகள் என்று, அவர்கள் பரலோக பாஷைகளை பேசவில்லை, அந்நிய தேசங்களின் பாஷைகளை பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் உங்களிடம் மாறுபாடாக ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். இது அந்நிய நாட்டு பாஷையும் இருக்கிறது, தேவனோடு தொடர்பு கொள்ளும் தேவ தூதர்களின் பாஷைகளும் இருக்கிறது என்று ஒரு காரியத்தை சொல்வார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நீங்க இந்த காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது அவர்கள் தேவ தூதர்களின் பாஷை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அடுத்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவ தூதர்கள் என்ன பாஷைகள் பேசினார்கள் என்பதை தெளிவாக நாம் அந்த காரியங்களை குறித்து பேச இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட இந்த காரியங்களை நாம் சீக்கிரமாக குறுகிய நேரத்திலே சொல்லி முடிக்கிறதுனால், இந்த நாளிலே நேரம் பற்றாக்குறையினால் நாம் தூதர்களின் பாஷை தூதர்கள் யார் என்பதை குறித்து நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். இன்றைய நாளிலும் கூட இந்த அந்நிய பாஷையை குறித்து எத்தனை பேருக்கு இந்த ஏமாற்றங்கள், இருதயத்திலே துக்கம், இவ்வளவு காலமாக நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறோமே, பரிசுத்த ஆவியானவர் ஏன் எங்களுக்கு அந்த அந்நிய பாஷை அருளப்படவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் தான் தேவனால் விரும்பப்பட்டவர்கள். தேவனுக்கு விரோதமாக பொய்யான பாஷைகளை பேசி அவர்களை துதிக்கிறோம், சத்துருவானவனுக்கு தெரியாத பாஷைகளை பேசி நாம் தேவனோடு பேசுகிறோம் என்று ஒரு பொய்யான பாஷையை அவர்கள் சபைக்குள்ளே காலம் காலமாக வளர்த்து கொண்டு வருகிறார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகள், இந்த சத்துருவானவன் அறியாத பாஷை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் பிறந்த காலத்திலிருந்து சத்துருவானவன் எங்களை குறித்து அனைத்து காரியங்களையும் அறிந்தவனாய் இருக்கிறார். நாம் தேவனுக்குள்ள எப்படி இருக்க போகிறோம், தேவனுடைய காரியங்களை எப்படி செய்ய போகிறோம், அனைத்தும் அறிந்தவன் சத்துருவானவன். ஏன்னா அவனுக்கு மறைக்கப்பட்ட ஒளிமறைவு ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, சத்துருவானவனுக்கு தெரியாத ஒரு பாஷையை பேசுகிறோம் என்று சொல்லி நாம் சபைகளிலே உள்ள பிள்ளைகளை நாம் மாறுபாடான இடத்துக்கு நாம் கொண்டு போகாத படிக்க உங்களுடைய சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள் யாராவது இப்படிப்பட்ட அந்நிய பாஷைகள் பேசுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களோடு கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, அநேகர் இந்த வீடியோவை பார்த்து வீடியோவை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே இந்த அந்நிய பாஷைகளை குறித்து நாம் தெளிவடைய வேண்டும். சபைகளிலே இந்த அந்நிய பாஷை இருந்தால் அந்த சபை ஒரு பெரிய சபையாக வளரும். அந்த இடங்களிலே அநேக ஆத்துமாக்கள் நிரம்பி இருப்பார்கள். எனவே அந்நிய பாஷை என்றால் அப்போஸ்தலர்கள் பேசிய அந்நிய பாஷைகள் என்று வேதம் எப்படி பதிவு செய்திருக்கிறது என்று நாம் இன்றைய நாளிலே பார்த்தோம். நாம் செபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட இந்த அந்நிய பாஷைகளை குறித்து பேச நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. அப்பா பிதாவே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ ஆவியினால் நிரப்பி சத்திய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே இந்த அந்நிய பாஷையின் விளக்கத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள, அப்போஸ்தலர்கள் பேசிய அந்நிய பாஷை இதுதான் என்று அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் கிருபை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.